ஹலோ ஹைங்க அனைவருக்கும் இனிய ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் நேரமே எழுந்திரிச்சாச்சு. எழுந்திரிச்சோன்னே போர்வையெல்லாம் மடித்து வச்சுட்டு பெட்டை விட்டு எழுந்தோடனே போர்வையை மடித்து வைக்கிறது ஒரு நல்ல ஹேபிட்டுங்க. மடித்து வச்சாச்சு. அடுத்தது வந்து அந்த மெத்த விரிப்பெல்லாம் சரி பண்ணணும். சுங்கி இருக்கும், அதெல்லாம் நீட்டாக சரி பண்ணி வச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஆல் அவுட் ஆஃப் பண்ணிவிட்டு பெட்ரூமை விட்டு வெளியே வந்து ஹாலுங்க. ஹாலில் வர துணியெல்லாம் மடிக்காமல் கிடக்குது. அடுத்து நேராக கிச்சனுக்கு போய் கிச்சனில் லைட்டை போட்டுட்டு பாருங்கள், ஏற்கனவே சாதம் வந்து நான் வச்சுருந்தேன், ஊற வச்சு சாதம் வச்சுட்டேங்க. சாதம் வச்சுருக்கிறேன். 1/2 ஹவர் ஊறினா தான் சாதம் நிறையா காணும் இல்லையா, அதனால் அடுத்து இந்த குக்கரு பாத்திரம் ஒரு 2-3 பாத்திரம் டீ பாத்திரம்லாம் விளக்க கிடக்குது. இது சிங்குங்க. சிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து உப்பு கரைங்க, வேறு ஒன்றும் இல்லை. எங்கள் போர் வாட்டருங்க. போர் வாட்டர் வந்து ஓவர் உப்பாக இருக்குங்க. எவ்வளோதான் க்ளீன் பண்ணாலும் உப்பு வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அந்த உப்பு கரை படித்தது போக மாட்டேங்குதுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஃபி போட்ட டம்ளரு, இந்த பால் காய்ச்சினேன், பால் வச்சுருந்த தூக்கு, இது ஒரு தட்டம், இதுதாங்க. அதை விளக்குறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகுங்க எனக்கு. ஒரு பாத்திரத்தை வந்து 3 தடவை சோப்பு போட்டு விளக்குன்னு விளக்கிக்கிட்டே இருப்பேன். நுரை வந்துக்கிட்டே இருக்கும். எங்கள் வீட்டில் சீக்கிரம் தீர்றது வந்து விம் சோப்பு தான். ரொம்ப சீக்கிரம் தீரும். அதே மாதிரி குளிக்கிற சோப்பு சீக்கிரம் தீர்ந்துடும். இந்த பாருங்கள், ஒரு டம்ளரை வந்து அதுவும் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். அதை விளக்கிக்கிட்டே இருப்பேன். அதான் என் பொண்ணுங்கள்லாம் சொல்லுவாங்க, 10 நிமிஷம் செய்கிற வேலையை வந்து அம்மா வந்து 1/2 ஹவர் செய்வாங்க, சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது எனக்கு ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுச்சுங்க. அப்படின்னா தான் எனக்கு மனசு திருப்தியாக இருக்கும். பாருங்கள், தட்டது தான் 3 டம்ளர் ஒரு தட்டு தான். விளக்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது பார்த்தீங்களா? உங்களுக்கே செருப்பாயிரும். பார்த்தீங்களா? விளக்கி முடிச்சாச்சு. இந்த தட்டோட அவ்வளோதான், விளக்கி முடிச்சிட்டேன். விளக்கி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து உளுந்து இருக்குது இல்லைங்க, கருப்பு உளுந்து, அதை வந்து பொடி செஞ்சு வச்சுருப்போம். பொடி செஞ்சு வச்சோடனே அதில் வந்து பாலும் ஜீனியும் சேர்த்து நல்லா ஒரு களி மாதிரி கிண்டி என் பொண்ணுங்களுக்கு கொடுக்கறது. அவங்க வந்து காலையில் வந்து காஃபி சாப்பிட மாட்டாங்க, இந்த கருப்பு உளுந்து களி தான் சாப்பிடுவாங்க, கஞ்சி சாப்பிடுவாங்க. நான் வந்து காஃபி தான் எனக்கு மெயினு. காஃபி சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து சாப்பிடுவேன், இந்த உளுந்து கஞ்சி சாப்பிடுவேன். ஆனால் எனக்கு வந்து பிள்ளைங்க சொல்லுவாங்க, கருப்பு உளுந்து சாப்பிட்டு அந்த டைனிங் டேபிளில் கொண்டாந்து வச்சுட்டான். வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு பசி வந்துருச்சு என் பொண்ணுக்கு. சாதம், மீன் குழம்பு, முட்டைக்கோஸ் பொரியல். முட்டைக்கோஸ் பொரியல் வந்து எதுக்கு செஞ்சோம் அப்படின்னா, கப்பில் தண்ணி வச்சுருக்கிறா. முட்டைக்கோஸ் பொரியல் சாதத்தில் மீன் குழம்புல வந்து உப்பு பத்தலைன்னு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறா. மீன் வறுவல் ரெடி ஆகிட்டுருக்கு. அதுங்காட்டி அவளுக்கு பசி வரவும் மீன் குழம்ப ஊற்றி சாப்பிட்டுட்டு இருக்கா. கலர்ஃபுல்லாக இருக்குங்களா? அடுத்தது மீன் வறுவல் வந்து ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு கொஞ்ச நேரம் ஊறினதுக்கப்புறம் இப்போ மீன் போட போகிறேன். அதுங்காட்டி என் பொண்ணுக்கு பசி வந்துருச்சு, சாப்பிட்றா. பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு மீன் ரொம்ப பிடிக்கும். சாப்பாடே தேவையில்லை இன்றைக்கி, மீன் மட்டும் சாப்பிட்டு என் வயிறு ரொம்பிடும். அவ்வளோ பிடிக்குங்க மீன். சூப்பராக இருக்குங்களா? நல்லா கலர் மட்டும் இல்லைங்க, காரசாரமாகவும் இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.